தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆவான். குணமளிக்கும் வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்திலே அன்பு உறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு எரேமியா 18வது அதிகாரம் 18 20 வசனங்கள் முடிய. தன் இனத்தாராலேயே துன்புறுத்தப்பட்டவர் எரேமியா. தாங்கள் விரும்பியவற்றையே அவர் இறைவாக்குரை கூற வேண்டும் என்று மன்னர்களும் மக்களும் விரும்பினார்கள், எதிர்பார்த்தார்கள். ஆனால் எரேமியா இறைவனின் விருப்பத்தை அறிந்து அது எவ்வளவு கசப்பானதாயினும் அதையே கூறுவார். ஏன்னா ஒரு இறைவாக்கினுடைய பணியை தானே, கடவுளுடைய மவுத் பீஸ் தானே. கடவுள் என்ன சொல்ல சொல்கிறாரோ அதைத்தான் சொல்லுவானா, மக்கள் என்ன சொல்ல சொல்கிறார்களோ அதை சொல்லுவானா? இதற்காக அவரை ஒழித்துவிட நினைத்து பாலும் கிளறிலே தள்ளி விடுகிறார்கள். அதனால எரேமியா முறையிடுகிறார். அதுதான் இன்றைய வாசகம். ஒரு இறைவாக்கியனின் உள்ள போராட்டம். தாய் வயிற்றில் நான் உன்னை உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்னே உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்று கூறிய இறைவன் எரேமியாவை இறைவாக்குரைக்க பணித்தார். தாயின் கருவிலிருந்தே தேர்ந்தெடுத்துட்டார். நிறைய பேரை தாயின் கருவிலிருந்து தான் ஆண்டவர் முன்குறித்து வைப்பார். என்னுடைய அழைத்தல் கூட அப்படித்தான். 2 வயசுல செத்து போன என்னைய கைகளை கட்டி நாடியை கட்டி கட்டவரலை கட்ட வரும்போது கட்டவரலை ஆடி இருக்கு, அப்புறம் எல்லாத்தையும் வெட்டி போட்டு ஆண்டவரே உமக்கு சொந்த அந்த பையன் அப்படின்னு பெற்றோர் ஒப்பு கொடுத்ததுனால இன்றைக்கு தாயின் கருவிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட நான் இன்றைக்கு குருவாக பணியாற்றுகிறேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இதுதான் உள்ள போராட்டம். அவரது வாயில் தம் வார்த்தைகளை ஊட்டி அரசர்களுக்கும் மக்களுக்கும் அறிவுரை கூறும் அருட்பணியை அவருக்கு அளித்தார் இறைவன். இன்றைய வாசகத்தை நாம் வாசிக்கிறோம். அரசர்களை எச்சரிக்க வேண்டியது அவரது கடமை. ஆனால் அவர்கள் அவரை வெறுக்கிறார்கள். இறை வார்த்தையை எடுத்துரைக்காதிருக்கவும் அவரால் முடியவில்லை. தனது மனப்போராட்டத்தை குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு அரசியல் எடுத்துக்கிறோமே, ஆண்டவர் யாரையாவது ஒரு இறைவாக்கியனை கிளப்பி இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எல்லா அரசுகளுக்கும் இறைவாக்கு உரைக்கிறார் என்றால் அவர் எதிர்மறையாக இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு ஏற்ற இறைவாக்காக இருக்கலாம். எதிர்மறையாக சொன்னால் விடுவாங்களா? இங்கே யூடியூபர்களையே எதிர்மறையாக சொல்றதுக்கு மூடி போடுகின்ற அரசுகள் இன்னைக்கு எத்தனை பத்திரிகையாளரை நசுக்கி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற செய்தியை சொல்லலை. அதனால தான் இன்றைக்கு இறைவாக்கினர்களாக தீமைகளை சுட்டி காட்டி நன்மை வளர்க்க பாடுபடுகிற ஒவ்வொருத்தனும் இறைவாக்கியன் தான். அந்த துணிச்சலை கடவுள் தான் கொடுத்தார். ஆகவே அரசர்களை எச்சரிக்க வேண்டியது அவரது கடமை. ஆனால் அவர்கள் அவரை வெறுத்தார்கள். இறைவார்த்தையை எடுத்துரைக்காதிருக்கவும் அவரால் முடியலை. அது எப்படி கடவுள் சொன்னதை எப்படி எடுத்துரைக்க முடியாமல் இருக்க முடியும்? அதனால தான் பெரிய குருக்கள் ராயப்பரையும் யோவானையும் கண்டித்த பொழுது சொன்னார்கள், கடவுள் சொல்றதை கேட்கறதா நீ சொல்றதை கேட்கறதா? நாங்கள் கடவுள் சொல்றதை தான் கேட்போம், அதனால் வார்த்தையை போதிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிற துணிச்சலோட அன்றைக்கு பெரிய குருக்களை எதிர்த்து நின்றார்கள். அதான் கடவுள் கொடுக்கிற வல்லமை, துணிச்சல். தனது மனப்போராட்டத்தை எரேமியா குறிப்பிடுகிறார். எப்படி? எரேமியா 20:8-11 வரை பார்த்தோம்னா, நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு உள்ளானேன்,
அவர் பெயரால் இனி பேச மாட்டேன் என்பேனாயில், உமது சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல் இருக்கிறது. அது என் எலும்புக்குள் அடைபட்டு கிடக்கின்றது. அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். சுற்றிலும் ஒரே திகில் என்று தாம் படுகின்ற வேதனையின் போராட்டத்தையும் அவர் சொல்லுகிறார். இத்தகைய நெருக்கடியான நிலையிலும் அவர் ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கை வைத்துள்ளார். எனவேதான் ஆண்டவர் வலிமை மிகுந்த போர் வீரனைப் போல என்னோடு இருக்கிறார் என்கிறார். ஆகவே உண்மையை பேசுகிறவர்கள், அரசுகளையும் அரசர்களையும் திருத்துவதற்காக உண்மையை பேசுகிறவர்களோடு ஆண்டவர் வலிமை மிகுந்த போர் வீரனைப் போல இருக்கிறார். அதனால அப்படி துணிச்சல் உள்ளவர்கள், தப்பை சுட்டி காட்டுகிறவர்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் தான் சமுதாயத்தின் இறைவாக்கினர்கள். நீங்கள் தான் இந்த உலகை திருத்துகிறவர்கள். ஏதோ மத ரீதியாக இறைவாக்கினர் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு சமூக ரீதியாக அநேக இறைவாக்கினர்களை ஆண்டவர் எழுப்பி கொண்டுதான் இருக்கிறார் என்பார்கள். வேதனையில் வீரம். வேதனை ஒருபுறம் இருக்கு, ஆனா உள்ளத்தில் இருக்கிற வீரம் அழிந்து போகல. இஸ்ராயல் இனம் இறைவனது விருப்பத்திற்கு மாறாக வேற்றரசர்களுடன் கூட்டு சேருவதை இவர் கண்டித்தார். மக்களோ அவர் மீது குற்றம் சாட்டுவோம், அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்று அவர் மீது வசைமாறி பொழிந்தனர். அவர் எருசலேம்ல அழிவை பற்றி குறிப்பிட்டதால அவரை பிடிச்சு சிறையில் அடைத்தனர், சாவுக்கு தீர்ப்பிட்டனர். அவர் கல்தேர் பக்கம் சேர்ந்துள்ளதாக ஐயுற்று அவரை கசையால் அடித்தனர். இறுதியாக பாழும் கிணற்றில் தள்ளினர். காரணம், எதுவுமின்றி எனக்கு கண்ணி வைத்தார்கள், காரணமின்றி அவர்கள் என் உயிரை வாங்க படுகுழி வெட்டினார்கள் என்று கண்கலங்கி கூறுகிறார் எரேமியா. உண்மைக்கு சான்று பகர தவறவே இல்லை. அப்படி இருந்தாலும் இயேசு சொன்னார், லூக்கா 21:12-13, அவர் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்ப கடவுளுக்கு சான்று பகர துன்பங்களும் துயரங்களும் அவமானங்களும் வந்தாலும் நம்மளை ஒரு பயனும் அசைக்க முடியாது. ஏனெனில் கடவுள் போர் வீரனை போல நம்மோடு இருக்கிறார் என்று எரேமியாவை போல நாமும் சொல்ல முடியும். இவ்வாறு இயேசுவின் சொற்களுக்கு எரேமியா ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். அன்பார்ந்தவர்களே, உண்மை கசப்பானது தான். இன்னைக்கு சொல்றாங்க, நீங்க அந்த இடத்துல தோத்து போவீங்க, அவங்க இந்த இடத்துல ஜெயிப்பாங்க. இதை கேட்டால் எல்லாருக்கும் ரசிக்கவா செய்யும்? எவன்டா அதை சொல்றவன், எவன்டா கணக்கெடுக்கிறவன் அப்படின்னு சொல்லி அவனை பிடிடா, அவனை ஜெயிலில் போடுறா, அவனை அடிடா அப்படின்னு தானே சொல்லுவோம். துதிபாடுகிறவர்கள் துதிபாடிக்கொண்டே அழித்து விடுவார்கள் என்பார்கள். பலர் துதிபாடலே அழிந்து போன அரசுகளும் உண்டு. அதே போல துதிபாட எல்லாரையும் வச்சிட்டாலும் கடவுள் ஒருவர் தான் உன்னை பதவியில் நியமித்தாரு, அவர் தான் உன்னை கீழே தள்ளுவார். அதனால அம்மா பாடிய பாடல்ல சொல்றது போல செருக்குற்றவர்களை சிதறடிப்பார். நீ தாழ்ச்சியோட மக்களுக்காக மக்களாகவே மக்கள் மத்தியில் நீ பணி செய்வாய்னா அந்த பணியை ஆசீர்வதிப்பார். நீ செருக்குற்று தலைக்கருவத்தோடு மக்களை வாட்டி வதச்சின்னு சொன்னா உன்னைய பதவியிலிருந்து தூக்கி எறிந்துருவார்னு மரியாள் பாடினார்கள். இப்படித்தான் நடக்கும். இறைவனின் தூதுவர்கள் இறைவனின் எண்ணத்தையே எடுத்துரைக்க வேண்டும். எதிர்ப்புகளை கண்டு இறை வார்த்தையை மாற்றி கூறுவதோ மழிப்பு விடுவதோ உண்மையான தொண்டனின் பணி அன்று.
உண்மையான தொண்டன் எப்படி இருக்கணும்? ஏய், இதான் நற்செய்தி, இதான் பேசுவேன், இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு கிராமத்தில் நற்செய்தி கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ வெளியில் குழாய் கட்டியிருக்கு. அந்த குழாயில் அந்த திருப்பாடல், அழகான திருப்பாடல், மனிதன் போர் குதிரையினால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொன்னேன். உங்கள் குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் போலீஸுக்கு போனால் வெற்றி பெறலாம்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் முடியாத காரியம் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு ஒரு அம்மா வீட்டில் இருந்து கேட்டுக்கிட்டு வந்திருக்கா. கேட்டுக்கிட்டு வந்துட்டு அவளுக்கும் பக்கத்து வீட்டுக்காரிக்கும் சண்டையான். அதனால அவள் போலீஸுக்கு போனான், இந்த திமிரு பிடிச்ச பொம்பளை. அதனால நான் சொன்ன உடனே அவளைத்தான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு ஊர் கமிட்டியை கூப்பிட்டு, சாமியார் என் குடும்பத்தை பற்றி பேசுகிறாரு, என்னன்னு கேட்டுட்டு வாங்க. அவனுங்களும் கிறுக்கு போயிடுங்க. அவனுங்களும் என்கிட்ட வந்து, என்ன இந்த அம்மாவை பற்றி இப்படி பேசுகிறாமே என்ன அப்படின்னு கேட்டானுங்க. நான் பைபிளை காட்டி, இந்த வார்த்தை தான்டா பேசினேன், நான் எதைடா பேசினேன், என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை உயிருள்ள வார்த்தையை தான் பேசினேன். அப்படியா சாமி, அப்போ அந்த பொம்பளை பேசினான்னு சொல்கிறா, அப்போ அவள்கிட்ட போய் சொல்லுங்கடா அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. அவள் என்கிட்ட பங்களாவுக்கே வந்துட்டான். வந்துட்டு, என் மகன் அன்னைக்கு பூசையிலிருந்து அவனை மைக்க பிடிங்கி அடிச்சிருப்பாவே, என் குடும்பத்தை பகைச்சிக்கிட்டவன் எவனும் எந்த சாமியானும் இந்த ஊரில் இருந்ததில்லை அப்படின்னா. நான் அவள் வரும்போதே நினச்சிட்டேன், இவளோட நம்ம பேசக்கூடாது, ஏன்னா அவள் ஒரு பெண்ணாக இருக்கிறா, நம்ம எதையாவது பேசினா அங்கே தெருவில் போய் கதை கட்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் அந்த அம்மா வந்து உட்கார்ந்த உடனே, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ்னு வாய்க்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்னன்னா இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ முணங்கிக்கிட்டே இருக்கிற, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். கடைசியில் அவள் போயிட்டா, திட்டிகிட்டே போயிட்டா. ஆமன் பார்ந்தவர்களே, இறை வார்த்தை பேசுவதில் துணிச்சல் வேணும். ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அந்த துணிச்சல் வரும். சபையை திருத்தணும்ல, அவனோட ஜால்ரா போட முடியாது. குடிகாரனாக இருந்தால் அவனோட நாமும் குடிச்சிட்டு அவனோட ஜால்ரா போடுவது ஒரு குருவானவருடைய பணி இல்லை, ஒரு இறைவாக்கியனுடைய பணி இல்லை. தப்பை திருத்தணும். அந்த சபையை திருத்துறதுக்கு தான் உன்னை அங்கே கொண்டு வச்சிருக்கு. அதனால இறைமையா கேட்டார், அவன் தான் வழங்கா கழுத்து உள்ளவன் சொல்றீங்களே, நான் எப்படி அவன்கிட்ட போய் இருக்கிறதுன்னா, அவர்கள் மத்தியில் ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் போடான்னார். அதுபோலதான். ஆகவே ஒவ்வொருவரும் இறைவாக்கினராக பணி செய்வோம். துணிச்சலோடு இன்றைக்கு சமுதாயத்தில் தப்பை தட்டி கேட்கிற எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க கெஞ்சி கொண்டாடுவோம். எல்லாவுள்ள இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.